ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ்க்கான வீடியோ தான் இது. நம்ம வந்து கடந்த வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி வந்து மேலே போவான், புல்லிஷாக இருப்பான் அப்படின்னு தான் நம்ம ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் புல்லிஷாக தான் இருந்துச்சு, நல்லாவே புல்லிஷாக தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக் டவுன் ஆனதுலேருந்து இந்த வீக் நல்லாவே மேலே வந்திருந்தான். அப்புறம் மோரோவர் இன்னைக்கு மார்னிங் வீடியோவில் கூட நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக 24,500 ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட அனாலிசிஸாக இருந்துச்சு. ஸோ 24,500க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24,480 வரைக்கும் வந்துட்டு திரும்ப அந்த 457 அதிலே தான் முடிஞ்சிருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு எதில் முடிஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 24,445 க்ளோசிங் ப்ரைஸாக இருக்குது. அதனால வந்து எனக்கு அந்த சேம் டைம் நிஃப்டி ஃபினான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபினான்ஸுமே நல்ல மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 230 rupees கிட்ட வந்து மேலே போயிருக்கிறதா காமிக்கிறான். அவன் முடிஞ்சிருக்க இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக 350 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. 24,350 வந்து அந்த நிஃப்டி ஃபினான்ஸுக்கு நான் சொல்லியிருந்தேன் 24,350 வரைக்கும் போவான் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 347 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் நல்லாவே கொஞ்சம் கீழே இறங்கினா. நீங்கள் ஒரு 15 minutes கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு 230 போல் வந்துட்டு ஒரு 347 கிட்ட போனான். போயிட்டு நல்லா அப்படியே அங்கேருந்து ஒரு 270 280 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கான் அவன். ஸோ 350லேருந்து ஒரு 280ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 70.7 கீழே இறங்கியிருக்கான். நம்ம அதுதான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் டிப் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். 350 போனா அப்படின்னா கொஞ்சம் டிப்பு கொடுப்பான் அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு மார்னிங்கோட வீடியோவில். ஸோ அதே மாதிரியே வந்து மார்க்கெட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே கொஞ்சம் டிப்பு கொடுத்துருக்கான். அதே தான் வந்து நம்ம நிஃப்டி 50க்கும் சரி. நான் ஒரு 24,500 எதிர்பார்த்தேன், பட் 480 வரைக்கும் போயிருந்தேன். அதே ஒரு 215 கேண்டில் ஃப்ரேமில் அந்த டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு 481 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 432 அவனுமே ஒரு 70 rupees கிட்ட ஒரு 50 rupees கிட்ட அவன் கீழே இறங்கியிருக்கான். ஸோ இதுதான் நம்ம ப்ரொடக்ஷனாக இன்னைக்கு இருந்துச்சு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50 ரெண்டுமே வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் இங்கே இருக்கிறான். நிஃப்டி 50யும் சரி ஃபினான்ஸ் நிஃப்டியும் சரி ரெண்டுமே வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆக போகுது. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப புல்லிஷா இருப்பான் அப்படிங்கிறது தான் என்னோட அனாலிசிஸ். கண்டிப்பா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து பயர்ஸ் இன்னும் நல்லா தான் மார்க்கெட்ல இருக்காங்க. செல்லர்ஸ் என்னதான் உள்ள வந்தாலுமே பையிங் சைட்ல தான் மார்க்கெட் வந்து ரொம்ப இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங் அசம்ஷன் அண்ட் பிலீஃப். அதனால கண்டிப்பா நாளைக்கு மார்க்கெட் வந்து ஆனா கேப் அப்ல ஓப்பன் ஆகுவானாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். கண்டிப்பா வந்து கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க எதுவும் ஓப்பன் பொசிஷன் புட் ஆப்ஷன்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஹோல்ட் பண்றது ஓகே. பட் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன் அப்படின்னா அவன் என்னதான் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி கொஞ்சம் பேரிஷா இருந்தாலுமே மார்க்கெட் நாளைக்கு வந்து கண்டிப்பா அப் ட்ரெண்ட்ல போவாங்கிறது என்னோட அனாலிசிஸா இருக்குது. கண்டிப்பா அவன் வந்து 481 இன்னியோட ஹை. கண்டிப்பா அந்த 481 பிரேக் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஐ குட் பி கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா திஸ் இஸ் பியூர்லி மை அனாலிசிஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நாளைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும். கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி மேலே போவான் அப்படிங்கிறது என்னோட நாளைக்கோட அனாலிசிஸ். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அனாலிசிஸ். பட் நாளைக்கு மார்க்கெட் அப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறது நாளைக்கு கண்டிப்பா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்போம். நிஃப்டி ஃபினான்ஸுமே சரி கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி இன்னைக்கு போன ஹை 347 உடச்சு எப்படியும் ஒரு 400 வரைக்கும் போவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். 24,400 நிஃப்டி ஃபினான்ஸ் போவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் நிஃப்டி 50 வந்து 24,500 தாண்டி ஒரு 550 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ், அதையும் தாண்டி கொஞ்சம் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இது வந்து இன்னையோட அனாலிசிஸ். இது இன்னைக்கு அதாவது நாளைக்கோட அனாலிசிஸ் நம்ம இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்றோம் வீடியோல. கண்டிப்பா இது நடக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் திஸ் இஸ் மை ஓன் அனாலிசிஸ். நான் ஷேர் மார்க்கெட்ல உள்ள வர பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ் அண்ட் இப்பதான் ஷேர் மார்க்கெட் கத்துக்கிறவங்களுக்கு நான் சொல்ற விஷயம். நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நீங்க மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அதுல அந்த ஃப்ளோல வந்து யூ கேன் அடாப்ட் டு இட். அதுல உங்களுக்கும் வந்து தனி தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வரும். ஸோ கண்டிப்பா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் as usual supporting me and watching my videos. Thank you.